வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். பஜ்ஜினாலே எல்லாருக்கும் ஃபேவரைட் காரசாரமான மிளகா பஜ்ஜி தாங்க. அந்த மிளகா பஜ்ஜிலேயே ஸ்டஃப் பண்ணி வெளிப்பக்கம் மொறு மொறுன்னு உள்ள ஸ்பைஸியாக ஸ்டஃப் பண்ணின பஜ்ஜின்னா கேட்கணுமா என்ன? ஈவினிங் டீ டைம் சாப்பிட்றதுக்கும் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் வாங்க இந்த ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம நீளமான மிளகாயாக எடுத்துக்கலாம். இந்த மிளகா க்ரீன் கலரில் இருக்கும் ஜென்ரலாக. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது எல்லோ கலரில் இருக்குது. இதில் நாம் மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு இடம் விட்டுட்டு நடுவில் மட்டும் ஒரு கீத்து போட்டுக்கலாம், ஒரு கீரல் போட்டுக்கலாம். போட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். அந்த தோல் மாதிரி இருக்கிற நடுவில் இருக்கிறதையும் வெளியில் எடுத்துருவோம். இந்த நூல் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துட்டு அந்த விதைகளையும் எல்லாத்தையும் நாம் எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லா பஜ்ஜிக்கும் இந்த மாதிரி நாம் விதைகளை எடுத்தாச்சு. இது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நாம் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் இன்றைக்கி நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் 6 மிளகாய் எடுத்துருக்கிறேன். அந்த 6 மிளகாய்க்கு உரிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இப்போ பார்க்குறோம். நீங்கள் கம்மி மிளகாய் எடுத்துக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. நல்ல பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறோம். இதுக்கு 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 இன்ச்சு அளவில் இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி, நல்ல பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் 1 அதையும் கட் பண்ணி போட்டிருக்குறோம். உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அந்த ட்ரை மேங்கோ பவுடர் இதை சேர்த்துருக்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த உருளைக்கிழங்கோட சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு அந்த உள்ளே ஸ்டஃப் பண்ணுற ஸ்டஃபிங் ரெடி ஆகிருச்சு. இப்போ மிளகாயும் நாம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்குறோம். வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் கீறி விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்குறோம். இப்போ நாம் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளார மெதுவாக நாம் ஃபில் பண்ணிடலாம். அந்த மிளகா சைஸுக்கு நாம் அதை ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி நாம் எல்லா மிளகாயிலையும் அந்த இருக்கிற ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ எல்லா மிளகாயும் நாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் இதை பஜ்ஜி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பஜ்ஜி மாவுக்கு நாம் 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறோம், 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறோம், உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், 1 பிஞ்சு பேக்கிங் சோடா. அந்த சமையல் சோடா ஒரே 1 பிஞ்சு சேர்த்துக்கிறோம். விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், சூடாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கட்டி இல்லாமல் நாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு நாம் கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல், யூஸ்வலாக அந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜிக்கு இருக்கிறத விட கொஞ்சம் திக்காக இருக்கலாம். இப்போ நாம் பஜ்ஜி மாவு கரைச்சாச்சு. அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்குறோம் பொரிக்கிறதுக்கு. இப்போ இந்த ஒரு மிளகாயாக எடுத்து அந்த பஜ்ஜி மாவில் முக்கி அந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நாம் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நாம் அந்த எண்ணெயில் போட்டுடலாங்க. இந்த பஜ்ஜிக்கு மாவு கரைக்கும்போது இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த மிளகாயில் ஒட்டாது. ரொம்ப முத்தையாக இருந்துச்சுன்னா அந்த மிளகாயை சுற்றி முத்துன்னு இருக்கும், அதுவும் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் மீடியமாக நம்ம மாவு கரைச்சிக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். இந்த எண்ணெய் சட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 2 போட்டிருக்கிறேன். ஒன்றா போட்டு எடுத்தோன்னா வசதியாக இருக்கும். இதை அப்பப்போ திருப்பி விட்டு நல்ல கோல்டன் கலர் வெந்ததுக்கப்புறம் நாம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நாம் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்துருச்சு. அது கோல்டன் கலரில் வெந்துருச்சு. இதை நாம் இப்போ வெளியில் எடுத்துடலாங்க. நமக்கு இப்போது ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி நாம் ஒன்றா சுட்டு வெளியில் எடுத்துடலாம். இந்த பஜ்ஜி சுட சுட சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும், அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இந்த பஜ்ஜி வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.